பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸ் அகாடமியின் கல்வியும் கேள்வியும் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸ் அகாடமி. புதிய நேயர்களுக்கு வணக்கம். பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸ் அகாடமியின் கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு குழந்தைக்கு சிந்திக்கும் திறன் எப்படி நம்ம அவசியம் அப்படிங்கிறத நடைமுறையில் ஒரு செயலை செய்யும்போது பேரண்ட்ஸ் கூர்ந்து கவனிச்சிருப்பாங்க. நம்ம தான் அதை உருவாக்கி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அந்த பொறுப்பு அந்த பெற்றோர்களுக்கு உண்டு. ஏன்னா ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம சிந்திக்கணும். அது அடிப்படை அறிவாக மாறுது. சில பேர் ஒரு யோசனை சொன்னால் ஒரு 2 நிமிஷம் சிந்திப்பாங்க, அப்புறம் அந்த ஒன்றும் யோசனை தோணலை அப்படின்ட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. சிலர் அதிலேயே கொஞ்சம் தீவிரமாக ஆழமாக சிந்திச்சு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி சிந்திக்கும் திறன் ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாடத்தில் ஆர்வமாக படிக்கிறது. பல கணக்கு பாடம், ஆங்கில பாடம், சில பேருக்கு எனக்கு இது ஒத்து வராத பாடம் அப்படின்னு ஒதுக்குவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட ரொம்ப சுலபமாக பாடங்களை கூட ரொம்ப எளிமையாகவும் விளையாட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் படிக்கிறதுக்காக தான் சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு அங்கம் தான் இந்த பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸ் அகாடமி. ஏற்கனவே ஐயா அவர்கள் கடந்த 2 வாரங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காரு பிரெயின் ஓ பிரெயின் கிட்ஸ் அகாடமியினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் திரு அருள் சுப்ரமணியம் அவர்கள். வெல்கம் சார். வெல்கம். நிறைய இப்போ நம்ம கல்வி செல்வம்னு சொல்கிறீங்க, பேசும்போதே சொல்கிறீங்க கல்வி செல்வம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, குழந்தை செல்வத்துக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு புதுசாக பார்க்குற நேயர்களுக்காக ஒரு அறிமுகமாகவும் நினைவூட்டலாகவும் தகவல்களை கொடுங்களேன். கண்டிப்பாக. பிரெயின் ஓ பிரெயின் 2003 சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்று ஏறக்குறைய ஒரு 33 நாடுகளில் பிரெயின் ஓ பிரெயின் இயங்கி கொண்டிருக்கிறது. பிரெயின் ஓ பிரெயின் உடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது 4 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான ஒரு ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த ஸ்கில் அப்படின்ற வார்த்தையை நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு என்னது ஸ்கில் அப்படின்றது தோணும். ஏன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நாலேஜ் நிறையா கொடுக்குறோம், அறிவை நிறையா கொடுக்குறோம். உதாரணத்திற்கு ஸ்கூலில் படிப்பதாகட்டும், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் புக்ஸில் அவங்க படிக்கிறது பார்த்திங்கன்னா அறிவை விருத்தி செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அறிவு அப்படின்றது நாலேஜ், டு நோ சம்திங். ஸ்கில் அப்படின்னா தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், இந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அறிவை மட்டும் கொடுக்குறோமா இல்லை அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்குறோமா அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். ஓகே, அறிவு மட்டும் கொடுத்துட்டு அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே இருக்குன்னு அர்த்தம். அதாவது கல்வியும் அடுத்த பயன்பாடு ஒரு கேள்விக்குறியா? கண்டிப்பாக பயன்பாட்டிற்குரிய கல்வி. இப்போ உதாரணத்திற்கு தலைச்சிறந்த நீச்சல் வீரர் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை படித்து முடிக்கிறேன், ஒரு 150 பக்கங்கள் நல்லா படிச்சுட்டேன். இப்போ நீங்கள் நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு யார் கேட்டாலும் என்னால் அரை மணி நேரம் அதை பற்றி பேச முடியும், விமர்சனம் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நீச்சல் அப்படிங்கிறதோட அறிவு என்கிட்ட இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இன்னொருத்தர் கரெக்டாக சொல்ல முடியும் என்னால். அப்படியே புக்கில் இருக்கிறது மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே சொல்ல முடியும். சரி, நீங்கள் தண்ணியில் இறங்கி நீச்சல் அடிப்பீங்க, இல்லைங்க நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போது ஐ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் ஸ்விம்மிங் பட் ஐ டோன்ட் ஹாவ் த ஸ்கில் ஆஃப் ஸ்விம்மிங். ஸோ அப்போ அந்த அறிவு நமக்கு அவசியமாக பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ அது இன்றைக்கி கூகுளில் ஹவு டு ஸ்விம்னு அடிச்சிங்கன்னா 10,000 பக்கங்கள் வரும், 1,00,000 பக்கங்கள் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை எதை மெஷர் பண்ணுறோம், எதை அளவிடுகிறோம்? குவார்டர்லி எக்ஸாம், ஆஃபில் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அறிவு முக்கியம். ஆனால் அந்த அறிவு அந்த பயன்பாட்டு ஆற்றலாக மாறும்போது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் உருவாகிறான், ஒரு சைல்டுக்குள்ளே ஒரு லீடர் உருவாகிறாங்கன்னு சொல்ல முடியும். நிச்சயம். ஸோ அந்த வகையில் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போதே அந்த அறிவு கொடுக்குறோம் புத்தகம் அப்படிங்கிறது, அது கூட சுமையாக தானே அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. பட் உங்களுடைய பயிற்சிகள் மூலமாக அதை சுலபமாக மாற்றுறதுக்கு முடியுமா? கண்டிப்பாக. அதாவது எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் வென் வாட் ஹேஸ் பீன் லேர்ன்ட் ஹேஸ் பீன் ஃபர்காட்டன். ஸோ நம்ம இவ்வளோ கற்றுக்குவோம், இவ்வளோ மறந்துடுவோம், இவ்வளோ தங்கும் பாருங்க, இதுதான் உண்மையான எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் வென் வாட் ஹேஸ் பீன் லேர்ன்ட் ஹேஸ் பீன் ஃபர்காட்டன். ஸோ நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்ததுக்கு அப்புறமும் நம்மக்கிட்ட தங்குறது தான் எஜுகேஷன். அப்படின்னா எதை மறக்க மாட்டோமோ அது பயன்பாட்டிற்குரிய கல்வி.
அதை மறக்கவே மாட்டோம். ஸோ அது நம்மக்கிட்ட அப்படியே தங்கிடும். ஸோ நம்ம கல்வி எப்படி கொடுக்கணும்னா பயன்பாட்டிற்குரிய கல்வியாக தேடி வடிவமைத்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அது அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு ரியல் எஜுகேஷன். பிரெயினோ பிரெயின் அந்த வகையில் ஸ்கில் டெவலப்மெண்ட் 3 விதமான ஒரு ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு. பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், NLP ஸ்கில்ஸ். ஸோ 4 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு, அதாவது LKG முதல் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த 4 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், NLP ஸ்கில்ஸ். பிரெயின் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குழந்தைகள் வந்து லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் இல்லைனா ரைட் பிரெயின் டாமினேட்டட். இந்த லெஃப்ட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க, இல்லைனா ரைட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ பிரெயினோ பிரெயின் கற்றுக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவார்கள். இந்த 2 பக்க பிரெயினையும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஆற்றலை பெறும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், மன ஒருநிலைப்பாடு. ஆமாம், இந்த மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது, இந்த 5 புலன்களையும் ஒரே புள்ளியில் குவிச்சோம் அப்படின்னா அதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா லிசனிங் ஸ்கில்ஸ், கேட்கும் திறன் நல்லாயிருக்கும். கேட்கும் திறன் நல்லா இருந்ததுன்னா கற்கும் திறன், லேர்னிங் அபிலிட்டி. கற்கும் திறன் நல்லா இருந்தது அப்படின்னா நினைவாற்றல், மெமரி பவர். ஸோ இன்னைக்கு குழந்தைங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, மாணவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் தான். அந்த சைல்டு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்குன்னா கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுக்கும் போதே அவன் படிக்க மனசில் பதிஞ்சிரும். வீட்டில் வந்து ஒரு 2 முறை படித்தா போதும் கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இன்னைக்கு பிரெயினோ பிரெயினில் ஒரு 2 லட்சம் குழந்தைகள் இந்த கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 900 சென்டர்ஸ் இருக்குது பிரெயினோ பிரெயினில் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்தியாவில் 900 சென்டர்ஸ் இருக்குது, 33 நாடுகளில் இயங்கி கொண்டு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பயிற்சி மையங்களில் ஒரு 2 லட்சம் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 2 லட்சம் குழந்தைகள் இந்த 10 லெவல்லையும் முடித்த குழந்தைகள் இருக்காங்க. ஸோ பிரெயினோ பிரெயினோட கோர்ஸ் மாடியூல் பார்த்தீங்கன்னா 10 லெவல்ஸு, ஈச் லெவல் 3 months. ஓகே, ஒவ்வொரு லெவலும் 3 மாதங்கள். ஸோ இந்த முதல் வார இறுதி நாட்கள். ஆமாம், வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ 2 மணி நேரம் பயிற்சி வகுப்புகள். ஸோ இந்த 2 hours வருவாங்க, அடுத்த வாரம் அதே மாதிரி சண்டே 2 hours, அடுத்த சண்டே 2 hours. 3 மாதம் முடித்த உடனே ஒரு லெவல் முடியும், ஒரு சின்ன பரீட்சை இருக்கும், ஒரு எக்ஸாம், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன். 3 months முடித்தோடனே அடுத்த 2nd லெவல் போவாங்க, அடுத்த 3rd லெவல். ஸோ அந்த மாதிரி எவ்ரி 3 months ஒரு லெவல். 10 levels முடிக்கிறதுக்கு ஒரு 2.5 வருடங்கள், 30 மாதங்கள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 2 லெவல் முடிக்கிறதுக்குள்ள, ஒரு 6 மாதத்திற்குள்ள பெற்றோர்கள்னால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த குழந்தைகளிடத்தில் பார்க்க முடியும். ஆமாம். ஓகே, ஒரு நேருடைய கேள்விக்கு கண்டிப்பாக பேசுவோம். நேர்களே, பிரெயினோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியினுடைய டைரக்டர் நம்ம கூட இருக்காரு. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாகவும் இந்த கிட்ஸ் அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்கப்படுகிறது, இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் புதிகை. பிரேமா இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார், நான் மறைமலை நகர்ல இருந்து பிரேமா பேசுறேன். வணக்கம் பிரேமா, சொல்லுங்க. சார் இருக்காரு, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், என்னோட பையன் வந்து 8 வயசு முடிஞ்சு 9 வயசு ஆகுது. 4th ஸ்டாண்டர்ட் போக போறான். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. அவனோட நாலேஜ் பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ்டு நல்லா தெளிவா இருக்கான். எல்லா சப்ஜெக்டும் சரி, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு தெளிவா இருக்கான். சரிங்க. ஆனா இவனை ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஏதாவது எந்த ஸ்கில் அவன் வந்து டெவலப்பா இருக்கான்றதை என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா எல்லாத்துலயும் தெளிவா இருக்கான். ஒரு பாடம் கூட சொல்லி கொடுக்கும் போது புக்ல உள்ளதுதான் அவன் படிக்க மாட்டான். அவன் என்ன புரிஞ்சுக்கினானோ அதை தான் சொல்லுவான் என்கிட்ட. சரிங்க. எனக்கு புரிய பாஷைகள் சொல்லுவேன், அதெல்லாம் அழகா சொல்லுவான். அவனுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியுமோ அதுலதான் அவன் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒண்ணு எழுதி நல்ல வெல் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கான். ஆனா அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. ஒரு சில நேரம் டிராயிங் வரையறான், சில நேரம் பாட்டு பாட போறேன், சில நேரம் வந்து டான்ஸ் பிடிக்காது. இது மாதிரி சின்னதா சொல்றேன். பட் எதுல அவன் கரெக்டா அவனோட ஆர்வம் இருக்குதுன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். இன்னொன்னு அவன் ஐக்யூ லெவல் எப்படி நான் அது தெரிஞ்சுக்கிறது. என்ன கிளாஸ் படிக்கிறான்னு சொன்னீங்க? அவன் 3rd ல இருந்து 4th போறான். 3rd ல இருந்து 4th, 8 வயசு ஆகுது. சரிங்க. சரிங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு பெற்றோரா வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th போற அந்த ஒரு காலகட்டத்திலே வந்து அவர் எதுல சிறந்து விளங்குவார் அப்படின்னு ஒரு அகடா சிந்திக்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கோட்டூர்புரமில் இருக்கிற பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தில் உங்கள் குழந்தைய இணைச்சிங்க அப்படின்னா
ஒரு பன்தரப்பட்ட ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மல்டி டேலண்டடாக உங்கள் குழந்தை கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து எல்லாவற்றிலும் ஒரு குட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிரெயினோ பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் இயக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கும். அந்த 2 பிரெயினோட ஆற்றலை அதிகரிக்கும் போது அடுத்தது ஆளுமை திறன், பிரெயின் ஸ்கில்ஸ், அடுத்தது NLP, இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கரிக்குலம் அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது, அதாவது உங்கள் குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே நல்ல பெர்ஃபார்மர், அவருக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக ஒரு படிக்கல்லாக பிரெயினோ பிரெயின் அமையும். ஸோ அதனால் நீங்கள் திரையில் தெரியக்கூடிய இந்த பேனரில் இருக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொண்டு கோட்டூர்புரம் பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தினுடைய கான்டாக்ட் பர்சன் நம்பர்ஸ் வாங்கிக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை மறைமலை நகர் வீடு சொல்கிறாங்க, மறைமலை நகர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மறைமலை நகரில் இருக்கக்கூடிய பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தினுடைய அட்ரஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமையே பிரெயினோ பிரெயின் பயிற்சி நடக்கக்கூடிய கிளாஸ் ரூம்ஸில் போய் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த குழந்தைகிட்ட என்ன ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கண்டுகொள்ள முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ பிரேமா. சார், இப்போ ஒரு மாணவர் அப்படிங்கும்போது அந்த ஒரு நம்ம 3rd 4thலேருந்தே கூட ஆரம்பித்தா கூட தேர்ச்சி அடைகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில மாணவர்கள் வந்து 100க்கு அவுட் ஆஃப் 100 அப்படியே ரீச் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி 2 வகையான மாணவர்களுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கும் பொழுது என்ன அவுட்கம் என்ன? கண்டிப்பாக இப்போ ஏற்கனவே 100 அவுட் ஆஃப் 100 வாங்குறவர் ரொம்ப சூப்பராக படிக்கிறார் அப்படின்னும் போது அது வந்து லெஃப்ட் பிரெயின் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அகாடமிக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் பிரெயின் ஒரு படித்து விட்டு அதை அப்படியே எழுதுறது அப்படின்றது லெஃப்ட் பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ரைட் பிரெயின் அப்படின்றது கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், அது வந்து ஆர்டிஸ்டிக், கலைநயத்தோடு சிந்திக்கிறது ரைட் பிரெயின். படிப்பு வந்து லெஃப்ட் பிரெயின் சார்ந்த விஷயம். ஸோ ஏற்கனவே ஒருத்தர் வந்து நல்லா படிக்கிறாருன்னா லெஃப்ட் பிரெயின் நல்லா டெவலப்பாக இருக்கிற அர்த்தம். ஸோ இந்த 2 பக்க பிரெயினும் டெவலப் பண்ணும்போது அவருடைய ஆளுமை திறன் இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி அவுட்கம், ஆமாம், டோட்டல் அவுட்கம், அது பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இப்போ நம்ம பாடி வந்து ஹார்ட்வேர்னா பிரெயின் வந்து சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ நம்ம உடல் புற அழகு நிறைய டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஆனால் பிரெயின் அதை வந்து நம்ம கண்டுகொள்ளாத ஒரு விஷயம். அதை ஒரு பிரெயின் ஜிம்னு சொல்லலாம். பிரெயினே வந்து எப்படி பாடி ஜிம் போகிறோமோ அது மாதிரி ஒரு பிரெயின் ஜிம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரெயினோ பிரெயின் படிக்கிற ஒரு குழந்தை, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஜாயின் பண்ணாங்க. இப்போ 5th படிக்கிறாரு அப்படின்னா 10 லெவல்ஸ் முடிக்கிறாருன்னா அவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய புரிதல் பார்த்தீங்கன்னா, அவருடைய மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு எந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்குமோ அந்த மாதிரி இவருக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேயே அமையும். ஓகே. ஒரு நேர் சிவகுமார், ஒரு நேர் சென்னையில். கண்டிப்பாக. வணக்கம் சிவகுமார், சொல்லுங்கள். சிவகுமார் வணக்கம், பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. டிவியை பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளி வரும், தொடர்ந்து பேசுங்க சார். வணக்கம், அருள் சுப்பிரமணியன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், சிவகுமார் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஏற்கனவே அறிமுகமா? ஆமா, அவரு. நன்றி, பரவாயில்ல. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, தொடர்ந்து மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். சொல்லுங்க உங்களுடைய. சார், இப்போ வயசு வந்து நீங்க 14 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு சொன்னீங்க. ஆமாங்க, சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க டிவியை பார்க்காதீங்க. 14 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியான வளர்ச்சி, பிரெயின் வளர்ச்சி இது பண்றது கொடுக்குறீங்க நீங்க? சொல்கிறேன் சார். அதாவது இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 முதல் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. இந்த 4 to 14 இயர்ஸ் தான். ஏன்னா அந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 10 வருடங்கள், 1 முதல் 10 வருடங்கள் பிரெயினோட வளர்ச்சி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். அதாவது இந்த 2வது டிகேட், இந்த 15 வயது வரைக்கும் அந்த பிரெயினோட டெவலப்மெண்ட் வந்து பீக்கில் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கோர்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிடுது, சாய்ஸஸ் மாறிடுது. ஸோ அவங்கள கூப்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணு, இதை பண்ணுன்னு சொன்னோம்னா அது வந்து அவர்களுக்கு ஏற்றதாக இருக்காது. பிரெயினோட கற்கும் திறனும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மொழி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம 5 வயசில் 6 வயசில் 3 வயசில் கற்றுக்கிட்ட மொழியெல்லாம் இப்போ பேசுகிறோம். ஆனால் ஒரு 30 வயது நிரம்பிய ஒருத்தர் வேற ஒரு புது மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப மெனக்கெடணும். ஸோ அதனால் அந்த கற்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பருவம் அப்படின்னு சொல்லலாம். பட் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த NLP, பிரெயினில் இருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்கள் பற்றி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ஒரு தேடல் இருக்கலாம், அது கற்றுக்கலாம். ஓகே. ஒரு அந்த NLP அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம், நம்ம தொடர்ந்தும் அடுத்து பேசுவோம். NLP ப்ரோக்ராம் அந்த மாதிரி அடல்ட்ஸுக்கு, விமன்ஸ் எல்லாருக்குமே, அந்த அப்பார்ட் ஃப்ரம் 4 to 14 இயர்ஸ் வந்து அவங்க கல்லூரி படிக்கிற மாணவர்கள், வேலை பார்க்குறவங்க, ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நேருடைய கேள்வி கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சுபாஷினி, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கள்.
வணக்கம் பொதிகை, பேசுங்க. சார் நான் சுபா பேசுறேங்க சார். சுபா, சொல்லுங்க சுபா. சார் என் பையனுக்குங்க சார், அதாவது 4th ல இருந்து 5th போறாங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நல்லா போடுறாங்க சார், டிராயிங்கே அவனுக்கு வர மாட்டேங்குதுங்க சார். டிராயிங் வர மாட்டேங்குது. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லாவே இல்லைங்க சார். ஆனா பாத்தீங்கன்னா 80% வாங்குவாங்க சார். 80 அந்த மாதிரி வருவாங்க சார். மற்றபடி பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். ஆனா வந்து ஹேண்ட் ரைட்டிங், டிராயிங் இந்த மாதிரி அவன் எழுதுறது சம்பந்தம் எது இருந்தாலும் அவனுக்கு சரியாவே வர மாட்டேங்குதுங்க சார். ஹேண்ட் ரைட்டிங் பட்டு மோசமா இருக்குங்க சார். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கிளாஸ்க்கு விட்டாலுமே அவன் சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சரி. எழுதுறதுல உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அதுல. சரி, சரிங்க. அது மாத்திரலாங்க, தொடர்ந்து கேளுங்க, அதை நீங்க மாத்திரலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தை வந்து சின்ன வயசுல சுவற்றில் கிறுக்குதோ அந்த குழந்தைக்கு கையெழுத்து நல்லா இருக்கும். ஓகே, என்ன ரீசன்? நம்ம கை கிறுக்காதன்னும் போது அதனால ஒரு குழந்தைகளுக்கு யாரெல்லாம் வந்து உங்க குழந்தை 2 வயசு 3 வயசு இருக்கீங்களோ வீட்டில் சுவற்றில் கிறுக்குவதற்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒதுக்கிடுங்க. அவங்க நான் செவத்தில் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல, வீடு ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல, இதுதான் உன்னுடைய இடம் சொல்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது தான். ஆனால் நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எழுதுறது வந்து ரெஸ்ட் ரைட்டிங், இதை மட்டும்தான் அசைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் அசைக்கும் போது அங்கே வந்து அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப குறுகலாக ஒரு க்ரூக்கட் லைன்ஸ்க்கு தான் வருமே ஒழிய, ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா இந்த ஷோல்டர் மசில்ஸும் எழுதும்போது தான் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ ஹேண்டு ஃபுல்லாக பண்ணும். ஸோ நான் வெறும் அழுத்தம் கொடுத்து டேபிளில் உட்காந்துட்டு வெறும் இதை மட்டும் அசைத்து எழுதும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு கடினமான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தோணும். அதனால் எந்த குழந்தை வந்து சுவற்றில் கிறுக்குகிறதோ அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இந்த ரைட் குரூப் ஆஃப் ஷோல்டர் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் இப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் தான் சொன்னீங்க, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கிட்ட இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரதில்லை, நல்லா வரைகிறதில்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது அது வந்து அதன் மேல் வந்து எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வராத ஒரு விஷயம், ஐ கான்ட் ரைட் வெல் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்காது உங்கள் குழந்தைக்கு. ஏன்னா அது நல்லா இல்லையே, எல்லாரும் சொல்கிறாங்களே ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும் போது ஹேண்ட் ரைட்டிங் சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை உங்கள் குழந்தைகிட்ட இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கவலைப்படாத, நீ ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் தானாக வந்துடும், இப்போ தானே 3rd படிக்கிற அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு செவற்றில் பென்சில் வேண்டாம், வெறும் விரலால் பெரிய பெரிய எழுத்துக்களை எழுத சொல்லுங்கள். இப்போ ஏ அப்படின்னு எழுத சொல்லுங்கள். பி பென்சில் எழுதினா தான் செவற்று பாதிக்கப்படும். வெறும் விரலால் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தமிழ் எழுத்துக்கள் அ இல்லை 1 2 3 இல்லை அவருடைய பெயரே வந்து எழுத சொல்லுங்கள். இப்படி எழுத சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு ஃப்ரீனஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரீனஸ் வந்துச்சுன்னா அப்போது ஏன்னா டிராயிங்கே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, கையெழுத்து ஒரு பக்கம், டிராயிங் சொல்கிறீங்க. ஸோ அதனால் டெய்லி அவருக்கு ஒரு சின்ன வரைவதற்கான ஒரு பொருளை தேர்ந்தெடுங்கள். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் வேண்டாம், கிளிப் ஆர்ட் தான், வெறும் லைன் ஆர்ட் மட்டும்தான். ஸோ அந்த லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். அதில் சின்ன விஷயங்கள் ஒரு 10 நாட்கள் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அவருக்கு வந்து டிராயிங் மேலே ஒரு அந்த தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஹேண்ட் ரைட்டிங்கும் அதே மாதிரி தான், சின்ன ஹேண்ட் ரைட்டிங் யுக்திகள் கொண்டு வாங்க. இது பிரெயினோ பிரெயின் கோர்ஸில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, பிரெயினோ பிரெயின் கோர்ஸில் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தில் உங்கள் குழந்தைய சேர்த்து விடுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே சென்டர் இருக்குதுன்னு தொடர்பு கொண்டு அங்கே சேர்த்து விடுங்க. அதில் நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாமே உள்ளடங்கிய ஒரு விஷயம்தான் பிரெயினோ பிரெயின். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் தெரியும். ஓகே, பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பை. சார் அவங்களுடைய அகாடமிக் பாதிக்காத அளவுக்கு வீக்கெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அந்த கோர்சஸ் இருக்கும். ஒரு 2 hours டைம் வீக்கெண்ட்ஸில். சார் எங்கே பிரான்ச்சஸ் அது டீட்டெயிலாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், ஒன்று வந்து பிரெயின் ஸ்கில்ஸ் சொன்னேன். ரைட், லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினையும் ஒன்றாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். இந்த 2 பக்க பிரெயினும் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து புத்தி கூர்மையாகவும் எதையுமே சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு கான்சன்ட்ரேஷன், லிசனிங் ஸ்கில்ஸ், லேர்னிங் அபிலிட்டி, மெமரி பவர், இமேஜினேஷன், இது எல்லாமே டெவலப் ஆகும். இதெல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னால அந்த குழந்தை வந்து எதையுமே சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நேருடைய கேள்வி கண்டிப்பாக. முருகன் இருக்காரு திருவண்ணாமலையிலிருந்து. வணக்கம் முருகன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க முருகன். தொடர்ந்து பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சார், என் பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான் சார். சொல்லுங்க சார். 5th ஸ்டாண்டர்டு. சரிங்க சார், பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க, சொல்லுங்க. அவர் படிக்கிறாப்ல, எது சொல்லி கொடுத்தாலும் சரி மெமரி. டிவி பார்க்காதீங்க சார், டிவி பார்த்து அதை சவுண்டு கேட்காதீங்க, ஃபோன் மூலமாவே நீங்க பேசலாம், தெளிவா கேட்கும். சரி,
அதான் சார் அவர் படிக்கிறாப்ல, எங்க எங்க 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்காப்ல, படிக்கிறது எதுவுமே சரி. சரி, முருகன் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறாரு, அவர் நம்ம தகவலை கொடுத்துடலாம். எனக்கு கண்டிப்பாக அது கேள்வி கேட்கல. நல்லா படிக்கிறாரு, தொடர்ந்து படிக்கிறாரு, ஆனால் அப்படின்னாரு. நிகழ்ச்சியை பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது ஏன்னா இந்த நம்ம வந்து குழந்தைங்க படிக்கணுன்ற எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு, மிகப்பெரிய ஒரு கனவு, என் குழந்தை நல்லா படிக்கணும். குழந்தைங்களுக்கும் நல்லா படிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த படிப்பதற்குரிய திறன்கள் குழந்தைகளிடத்தில் இருக்கா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. படிப்பதற்குரிய திறன்கள் இருந்ததுன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா படிச்சிடும். அதனால் கான்சன்ட்ரேஷன், லிசனிங் ஸ்கில்ஸ், மெமரி பவர், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு களம் தான் பிரெயினோ பிரெயின். அதனால் ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம படிப்பு, அவங்க மாணவர்கள்னால படிப்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், இந்த வயசில் பிரெயின் கேட்ச் தம் எங்க, நம்ம ஆத்திச்சூடியில் சொல்லிக்கக்கூடிய இளமையில் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சமம் தான். இந்த வயதில் பிரெயினோ பிரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். நாட் ஓன்லி படிப்பு இந்த ஒரு காலம் மட்டும் கிடையாது, லைஃப் ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். ஸோ அது பிரெயின் ஸ்கில்ஸு. அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ். லைஃப் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான சில வாழ்க்கை திறன்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு தலைமை பண்புகள், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், குவாலிட்டி. ஆமாம். அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உற்சாகமாக இருப்பது, அப்படி எந்தூசம், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ பிரெயினோ பிரெயின் வந்து வெறும் அவர்களை வந்து புத்திசாலிகளாக ஆக்குறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எப்படி ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ அதனால் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், தலைமை பண்புகளை பிரெயினோ பிரெயினில் கொடுக்குறோம். அவர்களை குழுக்களாக பிரித்து அதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ஒரு டீம் லீடரை ஃபார்ம் பண்ணி அவர்கள் மேடையில் வந்து பேசுகிற மாதிரி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ கிளாஸில் வந்து டீச்சர் வந்து யாரெல்லாம் இது அப்படின்றதுக்குள்ளே என்னன்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஹவு மெனி ஆஃப் யூ நோவே அவன் கையை தூக்கிடுவோம். ஓகே. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடும். அந்த அளவுக்கு, ஏன்னா 2.5 வருட பயிற்சி இது. பிரெயினோ பிரெயின் வந்து 3 மாதமோ இல்லை 15 நாள் பயிற்சியோ இருந்தால் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவது கடினம். ஆனால் ஒரு 2.5 years அப்படின்னும் போது அந்த குழந்தை பிரெயினோடு வளர்கிறதுனே சொல்லலாம். ரைட். ஸோ 2.5 years அப்படின்னும் போது அந்த சைல்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது எப்படி, ரோல் மாடல்ஸ், முன்மாதிரிகளிடமிருந்து கற்றுக்கொள்வது எப்படி, மற்றவர்களுடைய மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எப்படி, அந்த மாதிரி ஒரு சகல ஒரு 360 degreesல அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பிரெயினோ பிரெயினில் கொடுக்குறோன்னு சொல்லலாம். ஓகே சார். இதே மாதிரி இப்போ அவங்களுக்கு மற்ற அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அதில் இப்போ அவங்களுடைய அகாடமிக் இதை தாண்டி அந்த மாதிரி குவாலிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருந்ததுன்னா அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஆமாம். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட். ஸோ அதனால் பிரெயின் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிடுறோம். ரைட். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன், மெமரி, நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டா அந்த சாய்ஸ் அவங்க. ஆமாம், எந்த துறையில் வேணாலும், ஒரு பியானோ கிளாஸ் போனாலும் மற்ற குழந்தைகளோட பிரெயின் குழந்தை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும். ஒரு நீச்சல் கிளாஸுக்கு போனாலும் மற்ற குழந்தைகளோட இந்த குழந்தை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கதை சொல்கிறதா இருந்தாலும் அந்த குழந்தை வந்துடும். ஒரு நேருடைய. கண்டிப்பாக. பிரியதர்ஷினி இருக்காங்க கோவையிலேருந்து. வணக்கம் பிரியதர்ஷினி. பேசுங்க, இணைப்பு கிடைச்சு பேசுங்க பிரியதர்ஷினி, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, என் தம்பி வந்து 14 years ஆச்சு. சொல்லுங்க. தம்பிக்கு சரி 10th போக போறான். சரிங்க. சோ அவன் வந்து வீட்ல நல்லா தான் படிப்பான், டியூஷனும் படிக்கிறான், அங்கேயும் நல்லா தான் படிப்பான். பட் எக்ஸாம்ல போய் மறந்துடுவான் போல. அது மேக்ஸ்ல மார்க்ல கம்மியாவே வந்துட்டு இருக்கு. சரிங்க. அத பத்தி தாங்க. சரிங்க. இந்த பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் வந்து 14 வயதோடங்க, 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரெயினோ பிரெயின் படிக்கலாம். இவர் வந்து அந்த ஏஜ் தாண்டிட்டாரு, 10th ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ் தாண்டிட்டாரு. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரை வந்து யோகா பண்ண வைக்கலாம். ஸோ யோகா பண்ணும்போது என்ன ஆகுனா, மனம் வந்து இமீடியட்டாக ஒரு கட்டுக்குள்ளே வரும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் கிடையாது. பிரெயினோ பிரெயின் தவிர்த்த ஒரு விஷயம் சொல்கிறேன். யோகா வந்து குழந்தைகளுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யோகா இருக்குது. அதை அவர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பயம் போயிடும். அந்த எக்ஸாம், ஏன்னா நல்லா படிக்கிறாரு, கிளாஸ்லையும் நல்லா படிக்கிறாரு, வீட்லேயும் நல்லா படிக்கிறாரு, டியூஷன்லையும் நல்லா படிக்கிறாரு. எக்ஸாம் அப்போ மட்டும் மறக்கிறார் அப்படின்னும் போது ஒரு மனம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடலாம். அதுக்கு யோகா பண்ணும்போது அவர் மனம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் இல்லாமல் எக்ஸாம்லையும் நல்லா பண்ண முடியும். நன்றிக்குமா, நன்றி. இவங்க சொன்னது பார்த்தா அதான் எல்லாருமே சொல்கிற புகார் தான். நல்லா படிப்பாங்க, இன்டர்வியூ போய் உட்காருவாங்க, ஒன்றும் வராதுன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அந்த பிகாஸ் அந்த இதுதான் அந்த அந்த குவாலிட்டிஸை, அந்த
அந்த டைமில் வந்து வெளிக்கொண்டு வர முடியாத கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் மன இறுக்கம் இருக்கிறது ஒரு காரணம். சார் இங்கே நம்ம சென்னையில் பிரான்ச்சஸ் வந்து இன்னொருத்தர் நம்ம சொல்லலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு? சென்னையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பயிற்சி மையங்கள் இருக்கு. சென்னை முழுவதுமாக ஒரு பயிற்சி மையங்கள் இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் நீங்கள் இந்த மொபைல் நம்பர்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே சென்டர் இருக்குன்னு கேட்டுக்கலாம். அந்த சென்டருக்கு வர ஞாயிற்றுக்கிழமையே போய் அங்கே படிக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் குழந்தைகளிடத்தில் பேசி பார்க்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம், ஒரு லைவாக ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அப்போ இவங்களுக்கு அது தெரியும். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டில் தினமும் 15 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணும், அந்த பயிற்சி தான். ஸோ அதனால் வந்து பிரெயினோ பிரெயின் ஒரு மணிச்சட்டத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து அதில் வந்து எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் லெவலில். ஸோ நம்பர்ஸ் பயன்படுத்தி கணக்கு போடுறது எப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 2வது லெவலில் மனக்கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரோம். ஸோ கற்பனையிலேயே கணக்கு போடுவது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினுக்கு லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குறோம். அடுத்தது அந்த தலைமை பண்புகள் அந்த மாதிரி பிரெயின் ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது 3வதாக NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா NLP வந்து உங்களுக்கும் அந்த நம்ம பிரெயினுடைய ஆமாம் பிரெயினோ பிரெயின் படிக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய பாடங்களிலே ஒவ்வொரு 2 மணி நேர வகுப்புகளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து NLPக்காக ஒதுக்கி அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன குழந்தைகள், அதாவது 4 முதல் 14 வயது குழந்தைகள் போது அந்த வயசுல எப்படி NLP கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு நேர் ஒருத்தர் கண்டிப்பாக உலகநாதன் கரூர்ல இருந்து. வணக்கம் உலகநாதன். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. வணக்கங்க. சொல்லுங்க ஐயா இருக்காரு, சொல்லுங்க. நான் இங்க கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். நிலையத்தில் உள்ளவருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. வணக்கம். என்னோட பேரன் இப்போ 9 முடிச்சு 10வது போக போறேன் சார். சரிங்க. அவன் விளையாட்டுல கொஞ்சம் குறிக்கோளாவே அதிகமா விளையாடுறாங்க. ஓரளவுக்கு படிக்கிறான், மார்க் எடுக்கிறான். இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா பகுதி நேரம் படிப்பு, பகுதி நேரம் விளையாட்டுலயே குறிக்கோளா இருக்காங்க சார். சரிங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி செய்யக்கூடிய வழிமுறைகளை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒன்றும் எங்க நல்ல தன்னம்பிக்கை இருக்காரான்னு பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கிறாரு, படிப்பு பற்றி பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லா படிச்சிடுறாரு. ஆனால் விளையாட்டில் குறிக்கோளாக இருக்காருங்க. விளையாட்டாக இருக்காரா, விளையாட்டில் குறிக்கோளாக இருக்காரா? விளையாட்டில் குறிக்கோளாக இருந்தால் தப்பு இல்லை. அவருக்கு வந்து சார் படிப்பும் ஓரளவுக்கு படிக்கிறாரு, அதே நேரத்துல மார்க் வாங்குறாரு. இருந்தாலும் ஒரு படிப்பா அப்படின்னு சொன்னா நான் படிச்சுட்டு இருந்தா தான் நான் விளையாட போகணும் அப்படிங்கிறேன். அதுதான் ஒரு பயமா இருக்குங்க. அதான் இல்லைங்க, நிறைய அதாவது அந்த அவர் வந்து இப்போ ஒரு அடல்ட்டுன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி கிடையாது, ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட், ஒரு அந்த மாதிரி ஏஜுக்குள்ள வந்துட்டாரு. அதனால 10வது படிக்கிறாரு. அதனால அவரை ஊக்குவியுங்கள், அவரை வந்து தட்டி கொடுங்கள். கண்டிப்பா வந்து நீ விளையாடு, ஆனா படிப்பையும் கரெக்டா இவ்வளவு நேரம் படிச்சிடணும், இவ்வளவு நேரம் விளையாட்டுன்னு ஒதுக்கிக்கோ, ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோ. நீ ஏன்னா நிறைய குழந்தைகள் விளையாட போகக்கூடாது, 10th வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அவர்களை முடக்க பார்ப்பாங்க. முடக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து இறுக்கம் தான் ஜாஸ்தி ஆகும். அதனால அவரை விளையாட சொல்லுங்கள், ஆனா படிப்பதற்கு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோ. இவ்வளவு நேரம் நீ விளையாட போற, இவ்வளவு நேரம் படிக்க போற அப்படின்னு சொல்லி ஒரு நண்பனாக நீங்க பேசும்போது அவருக்கு அதுக்கு மறுக்க முடியாது. ஏன்னா தாத்தா சொல்றது கரெக்ட், ஒரு அருமையான அட்வைஸ் இது. நான் விளையாட போறேன், கண்டிப்பா விளையாட போறேன். நீங்களே சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு விளையாட போலியா, விளையாட போ அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒரு டைம் டேபிள் போட சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த டைம் டேபிள் அவர் ஃபாலோ பண்ற ஒரு டிசிப்ளின் அவருக்கு வந்துடும். அந்த கட்டுப்பாடு வரும்போது கண்டிப்பாக நீங்க நினைக்கிற விஷயமும், அதாவது படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணாம அவர் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது தான் அவரால் வந்து ஷைன் பண்ண முடியும். நன்றி ஐயா, நன்றி. என்னுடைய பேரனுக்காக கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நம்ம கணிதம், நம்ம அந்த அபாகஸ் ட்ரைனிங்கில் நம்ம அடுத்த NLP பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு இது அதாவது நம்ம பிரெயினோ பிரெயின் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன், மெமரி, லிசனிங் ஸ்கில்ஸ், இதுதான் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு அடிப்படையே அதுதான். எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் வந்துடுது. ஆமாம், அந்த கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதை ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸுக்கு பயன்படுத்துவார், மாணவர்கள் படிப்புக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே குழந்தைகளை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எண்களை பயன்படுத்தி தான், மணிச்சட்டத்தை பயன்படுத்தி எண்களை பயன்படுத்தி இந்த பயிற்சி கொடுக்கறதுனால அது மேக்ஸில் 100 out of 100 வாங்குற அளவுக்கு இந்த குழந்தைகள் மேக்ஸை வந்து ரொம்ப அந்த பிரெயினே வந்து மேக்ஸுக்கு டியூன் ஆகிடும். அது என்ஜினியரிங் மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்டிஃபிக் மேக்ஸாக இருந்தாலும் சரி, டாக்ஸ் ஆடிட் கூட எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, பிரெயினோ பிரெயின் குழந்தைகள் கால்குலேட்டரை விட வேகமாக கணக்கு போடுவார்கள். நேர் சுஜாதா நேர் கற்றுட்டு இருக்காங்க ஆவடியிலிருந்து. வணக்கம் சுஜாதா, பேசுங்க.
ஓகே, அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம இந்த NLP பற்றி வருவோம் சார். NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணியமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரெயின் ஆஃப் பிரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து NLPயில் ஒரு பயனியர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 4 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு உலகத்திலே வந்து பிரெயின் NLPயை சொல்லிக் கொடுக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மழலையர்கள் இல்லையா, 4 to 14 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் NLP எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா அனுபவ கல்வியாக ஒரு NLP ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக அந்த குழந்தைகளுக்கு NLP சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, NLP அப்படின்னா நியூரோ, நம்மளுடைய திங்கிங். நம்ம திங்கிங் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம சிந்திக்கிறோன்னு தெரியும், எப்படி சிந்திக்கிறோன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. சிந்திக்கிறோம், இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். அன்கான்ஷியஸாக நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்ம பேசுகிறோம், எப்படி பேசுகிறோன்னு கேட்டால் வாயில் பேசுகிறோன்னு தான் சொல்ல முடியும். அந்த பேச்சுக்கு பின்னாடி நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது, அதுவும் அன்கான்ஷியஸ். ஸோ NLP கற்றுக்கிறதுனால நம்ம திங்கிங்கையும் நம்ம லாங்குவேஜையும் நம்ம ஆளுமைக்குள்ளே, நம்ம கண்ட்ரோல்குள்ளே, கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வர விஷயம். ஸோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் திங்கிங்கையும் லாங்குவேஜையும் ஆளுமைக்குள்ளே கொண்டு வர அந்த NLPயும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்கும்போதே இந்த ஏஜ்லேயே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் NLP. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஒரு பொட்டென்ஷியல், அவர்களுடைய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்றது இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு டூல் தான் NLP. ஸோ பிரெயின் ஆஃப் பிரெயின், அந்த பிரெயின் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், NLP ஸ்கில்ஸ், அந்த மூன்றையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு நேர் மீனாட்சி ஒரு நேர் தாராபுரத்துலேருந்து. வணக்கம் மீனாட்சி. வணக்கம், சொல்லுங்க, பேசுங்க. இணைப்பு கிடைச்சிருக்கு. நேரில் நீங்கள் டிவியை குடும்பம் வரை பார்க்காதீங்க, தொடர்ந்து தொலைபேசியிலேயே பேசுங்க. ஏன்னா உங்கள் லைன் ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்துடுறோம். உடனே உங்களை காத்திருக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு உடனே நாங்கள் இணைப்பு கொடுத்துட்றோம். பேசுங்க. நீங்கள் டிவியை பார்த்தாலோ இல்லை வேற ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தாலும். வணக்கம், பேசுங்க. வணக்கம் மீனாட்சி, பேசுங்க. ஓகே, நம்ம அதான் திரும்ப அந்த கண்டிப்பாக ஓகே NLP. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு அந்த NLP ட்ரைனிங் பிரெயின் ஆஃப் பிரெயினில் கொடுக்கும்போது ஸோ அந்த ஆல்ரவுண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட், ஒரு சாதனை குழந்தையாக அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இல்லை அந்த வயதில் நம்ம அந்த நீங்கள் சொல்கிற அந்த இதில் வந்து அவங்களுக்கு அதை அவங்களுக்கு மோல்டு பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்க முடியும். அது மாதிரியான அது 2 விஷயங்கள் இருக்குது அந்த அவங்களுக்கு சொல்கிறேன். பிரெயின் ஆஃப் பிரெயினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டீச்சிங் மெத்தடாலஜி. ஓகே. ஸோ அந்த கற்பித்தல், ஸோ அந்த வயசில் வந்து எதையுமே கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க தாய்மொழி எப்படி கற்றுக்குறாங்க, நம்ம அதை கிளாஸ் எடுக்கிறோமா? இல்லை. அப்பா பேசுறது பார்க்குறாங்க, அம்மா பேசுறது பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறதுனாலே மொழியை கற்றுக்குறாங்க. நம்ம வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறோமானா இல்லை. ஆனால் அவங்கள வந்து தயார்படுத்தி பள்ளிக்கு அமிச்ச உடனே கிராமர் கிளாஸ்னு ஐயோ படிக்கணுமோ அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அங்கே வந்து அது வேறு அனுபவபூர்வமாக இல்லை, ஒரு புத்தகமாக ஒரு நாலேஜாக கொடுக்கும்போது ரூமு ஒரு மனப்பாடம் பண்ணும்போது சுவையாக பரிமாறப்படுவதில்லை. ஆனால் வீட்டில் அப்பா பேசுறது பார்க்குறாங்க, அம்மா பேசுறது பார்க்குறாங்க. ஓ, இது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். நான் வருவேன் அப்படின்னா எதிர்காலம், இப்போ நான் நாளைக்கு வரேன் அப்படின்னா அது எதிர்காலம், நேற்றே வந்துட்டேனே அப்படின்னா. ஸோ இதெல்லாமே குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைகளே அவங்களுக்கு இது மொழியை எந்த அளவுக்கு ஒரு கற்கும் திறன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து நேச்சுரலாகவே தேர் லேர்னர்ஸ். பிறக்கும் போதே வந்து மிகப்பெரிய கற்றலோடு தான் அவங்க பிறக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஏஜில் ஆனால் என்னென்னா அனுபவபூர்வமாக அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கணும். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல், அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அனுபவபூர்வமாக அந்த கல்வியை கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அவர்களையும் அறியாமல் கற்றுக்கொள்வார்கள். ஓகே. ஸோ பிரெயின் ஆஃப் பிரெயின் அந்த வகையில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக, அதாவது டீச்சிங் த கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, டீச்சிங் தி அன்கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கான்ஷியஸ்னால் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்போ போர்டில் எழுதி போடுறேன், அதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணுன்றது கான்ஷியஸ். பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களையும் அறியாமல் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது அன்கான்ஷியஸ். ஸோ பிரெயின் ஆஃப் பிரெயின் அந்த மாதிரியான இன்றைக்கி வேர்ல்டுலேயே வந்து ஒரு கற்பித்தல் அப்படின்றதுல பிரெயின் ஆஃப் பிரெயின் ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி கற்றுக்குறாங்கன்னு பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் வந்து VAK விஷுவல் ஆர்ட், நம்ம ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த ஐம்புலன்கள் வாயிலாக தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். அதை திரும்ப வந்திருக்காங்க மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி, பேசுங்க.
அசோகன் இருக்கார் இணைப்பில். அசோகன் தஞ்சாவூர்ல இருந்து. வணக்கம் அசோகன். வணக்கம் சார். வணக்கம் அசோகன், சொல்லுங்க. சொல்லுங்க சார். பாப்பா 6th போறாங்க. சரிங்க. அதான் தஞ்சாவூர்ல எங்க இருக்குன்னு கேட்கலாம். தஞ்சாவூர்ல ஒரு 3 பயிற்சி மையங்கள் இருக்குங்க. நீங்க மெடிக்கல் காலேஜ் ரோட்ல ஒன்னு இருக்கு தெரியுது சார், சாமியாப்பா கூட்டுறவு. ஆமாங்க, அங்க ஒன்று இருக்குது. நீங்க இந்த திரையில தெரிய எண்களை தொடர்பு கொண்டு உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி பக்கத்துல முகவரி எங்க இருக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க சார். சரி சார், சரி சார். நன்றி, நன்றி. தெரியல உங்க நம்பர் அந்த பார்த்தா தெரியும். 9677071444. இன்னொரு எண் போட்டிருக்காங்க 9380076555. நாங்கள் நிகழ்ச்சியின் இடையிலையும் இறுதியிலே நாங்கள் போடுவோம். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விசிபிளாக தெரியும் போது நீங்கள் அதை நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் அட்ரஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, இங்கே சென்னையில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். brainobrain.com அந்த வெப்சைட் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம். நன்றி, நன்றி அசோகன். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்புலன்களையும் நான் இப்போ வந்து நீங்கள் பேசுகிறத கேட்குறேன், கேட்கிறது ஒரு புலன், உங்களை பார்க்குறேன் அது ஒரு கண்ணு, நீங்கள் பேசுகிறதையும் பார்க்குறதையும் வச்சு நான் உணர்றேன், ஓகே, ஃபீல் பண்ணுறேன். இந்த 4வது நுகர்தல், 5வது டேஸ்ட். இது 3மே வந்து இது 2மே வந்து வாசனை உள்ள ஒரு பொருட்களுக்கு தான், சாப்பிடும்போது தான் இதை பயன்படுத்துகிறோம். மீதி இந்த பார்க்கறது, கேட்கறது, உணர்றது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ஸோ இந்த 5 புலன்கள் வாயிலாக தான் உலகையே நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். இந்த 5 சென்சஸ் தான் என்ட்ரியே, இன்கமிங்கே இந்த 5 சென்சஸ் தான். ஸோ பிரெயின் பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் வந்து வரும்போது சில குழந்தைங்க பார்க்கறது பிரதானமாக வருவாங்க, சில குழந்தைங்க கேட்கறது பிரதானமாக வருவாங்க, சில பேர் வந்து உணர்றது, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னர்ஸ், விஷுவல் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர். ஸோ அவங்க வந்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ பிரெயின் வந்து உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் சிலபஸ் எப்படி வடிவமைச்சிருக்கோன்னா, இந்த கேட்கறது தான் பிரதானமாக வர குழந்தைகளும் சரி, ஆடிட்டரி லேர்னர்ஸ்க்கும் சரி, விஷுவல் லேர்னருக்கும் சரி, அவங்கள வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான லேர்னர்ஸாக மாற்றுறோம். சரி. ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்சி சொல்லி கொடுத்தா தான் புரியும், நீங்கள் வந்து அப்படியே சொன்னால் புரியாது. ஓகே, அது ஒரு அவங்களுக்கு படம் போட்டு வரைஞ்சா அவங்களுக்கு வந்து நல்லா புரியும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸ்க்கு நீங்கள் வரைஞ்சா கூட நம்ம மூஞ்சியே பார்த்துட்டு இருப்போம், அங்கே பார்க்க மாட்டான், ஏன்னா சொன்னதே போதும் அவனுக்கு. சில குழந்தைங்களுக்கு வந்து இதை பாருமா, இங்கே வாமா உட்காருமா, எந்திரிச்சு நில்லு, அவனுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கணும். ஓகே, இது எப்படி நீ இது பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அனுபவமாக கொடுக்கணும். நம்ம சொன்னாலும் புரியாது, வரைஞ்சாலும் புரியாது, அவனை செய்ய வச்சிங்கன்னா தான் அவனுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். ஆமாம், அவனை செய்ய வச்சிங்கன்னா அவனுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்கிற குழந்தை. ஸோ பிரெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரெயின் சிலபஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப நுண்ணியமான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த 3 குழந்தைகளுக்கும் ஏற்றவாறு இந்த சிலபஸ் அமைச்சிருக்கோம். ஸோ யார் வந்தாலுமே அந்த குழந்தை வந்து 10 மார்க் தான் வாங்குறான் 100க்கு, ஃபெயில் ஆகிட்டு இருக்கான்னா அவன் வந்தாலும் அவன் 50, 60, 70ன்னு வாங்க ஆரம்பிச்சிருவான். அவன் ரேங்கே வாங்குறதுல ரொம்ப இதாக இருக்கான். ஸோ ஒரு குழந்தை சேலமில் ஒரு குழந்தை அவங்க அம்மா என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு 5 ஸ்கூல் மாற்றிட்டான். என்ன காரணம்னா, இந்த ஸ்கூல் வேண்டான்றாங்க, அந்த ஸ்கூல் வேண்டான்றாங்க. அவன் வந்து மேக்ஸில் வந்து 100க்கு 7 தான் வாங்கிட்டு இருந்தார் அந்த குழந்தை. சேலம் ஷவா பெட் சென்டரில் படித்த ஒரு குழந்தை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 70, 80ன்னு வாங்குறாரு. ஓகே, 10 லெவல்ஸ் முடிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து ஒரு ஹை அச்சீவர். ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு சரியான பயிற்சிகள் கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட திறமை இருந்தது. பிரெயின் புதுசாக ஒரு திறமையை ஏற்படுத்த முடியாது, அந்த எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு களம் தேவை, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திறமையை வெளிக்கொண்டு வராமல் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பேரண்ட் பேசும்போது கண்ணில் தண்ணி விட்டுட்டாங்க. ஸோ என் சைல்டோட எதிர்காலமே மாறி போச்சு அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ அந்த லேர்னிங்கில் ஒரு இன்னபிலிட்டி இருக்கும், அதை சரி செய்வது தான் ஒரு பிரெயின். நிச்சயமா, ஏன்னா நிறைய பொறுப்புகளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளோட எல்லா சென்னையில் வந்து அவங்களுடைய வேலை பழுவில் ஈவன் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே இப்போ ஆள் தான் வச்சுட்டு போகிறாங்க, அவங்களே வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி சூழலில் நம்பிக்கையாக அந்த பிரெயினில் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக கட்டமைக்கக்கூடிய ஒரு களமாக நிச்சயமாக மாணவர்களும் அந்த பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கணும். சார், இப்போ இதில் வந்து இப்போ ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான ஒரு தகவலை கொடுத்துருங்க, நம்ம தொடர்ந்து. கண்டிப்பாக பிரெயின் ஒரு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி வி ஹேவ் அரௌண்ட் 900 ஃப்ரான்ச்சைசிஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், உங்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, பள்ளி அதாவது படிப்பு மேலே ஒரு எஜுகேஷன் மேலே ஒரு நாட்டம் இருக்குது, அதற்கும் மேலே குழந்தைகளோடு பணிபுரிவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முன் வாருங்கள். வேறு எதுவுமே வேண்டியதில்லை. நீங்கள் தொழில் முனைவோர் ஆகணும்னு நினச்சாலும் சரி,
குழந்தைகளோடு பணிபுரியணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வேட்கை உள்ளவராக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற நாளை தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இயங்கணும், இணைத்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, அவங்க குழந்தைங்க இன்றைக்கி வளர்ந்துருப்பாங்க, 5th 6th இருப்பாங்க, அவங்களால 10 to 5 ஒரு ஜாப் போக முடியாது. ஸோ அவங்க ஏதாவது நம்ம திறமையெல்லாம் முடக்கி போட்டிருக்கோமே, ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெயின் ஒரு ஊக்கம் தரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். டிகிரி ஸ்டாண்ட். ஆமாம், பிரெயின் இல்லை ஃப்ரான்ச்சைஸி ஆகணும், இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி ஆகணும் அப்படின்னா ஃபேக்கல்ட்டிக்கு டீச்சர்ஸ்க்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். ஸோ பிரெயினோட டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள், அவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ பிரெயினோட ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸு, ஃப்ரான்ச்சைஸி உரிமம் பெற, அப்புறம் அந்த ஒரு 10 லெவலுக்கான ஒரு கட்டணம், 10 லெவலையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு ட்ரைனிங் ஃபீ, டோட்டலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு 75,000 இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பிரெயின் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கலாம். ஒரு ஏரியாவுக்கு ஃப்ரான்ச்சைஸி எடுத்துட்டு அவர்களுக்கு நாங்கள் வந்து அந்த சிலபஸ் சொல்லி கொடுத்து, சிலபஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுத்து, குழந்தைகளுக்கு இது எப்படி வெற்றியாக்குவது, பெற்றோர்கள் எப்படி இதை முன்வைப்பது அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு டீச்சராக ஒரு இன்ஸ்டிடியூஷனை தலைமை எடுத்து நடத்துவதற்குரிய ஒரு நபராக நம்ம ட்ரைனிங் மாற்றிவிடும். ஓகே, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது ஒன்று, சேலஞ்சிங்கானதும் கூட. உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா இளங்கலை பட்டம் முடித்த பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சேம் நம்பர்ஸ் தான். மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதே சேம் நம்பர்ஸில் கால் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக சார்ட்டையும் பேசலாம். அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி அந்த நம்பர்ஸ் வாங்கிக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க ஒரு ஆசிரியையாக சேரணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரான்ச்சைஸி உரிமம் வேண்டும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்கள பார்த்து ஒரு இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை நம்ம சாங்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வந்து பிரெயின்லேருந்து ஒரு டீம் வரும். அவர்கள் வந்து உங்கள் ஊரில் ஒரு அறிமுக கூட்டம் நடத்துவாங்க. நீங்கள் ஏற்பாடு செய்வீங்க. அவங்க வந்து மேடையில் வந்து உங்களுக்கு ஒரு பிரெயின் அறிமுக கூட்டம், ஏற்கனவே 6 லெவல் 7 லெவல் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அறிமுக கூட்டம் நடத்தும் போது அன்றைக்கி ஆரம்பிக்கிறனாலே உங்களுக்கு வந்து ஒரு 20-30 குழந்தைகள் அங்கே சேர்ந்துருவாங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுத்து ஃப்ரான்ச்சைஸி மட்டும் இல்லை, உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வந்து இதில் பரிணமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கைட் பண்ணக்கூடிய விஷயம்தான் பிரெயின். ரைட். ஏன்னா இது இன்னும் கூடுதலான விழிப்புணர்வு இப்போ தான் ஏற்பட்டு இருக்கு மக்கள் மத்தியில். ஏற்கனவே இது ஒரு சிலர் தான் அந்த அளவுக்கு இருந்து பயனுள்ளதாக அமைஞ்சாங்க. இந்த எல்லார்ட்டையும் இந்த பயன் கொண்டு போகணும், பெனிஃபிஷியரி நிறைய பேர் வெளியே வரணுங்கிறதுக்காக இவர் அந்த இவருடைய ஓனா இந்த ஃப்ரான்ச்சைஸிங்கிறத ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை முன் வச்சுருக்காங்க. பயன்படுத்திக்கலாம். டிகிரி முடிச்சு அந்த பெண்கள் இளைஞர்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிஎட் தகுதி வேணுங்கிறது கிடையாது சார், வேண்டியது இல்லை சார். அது நம்ம பிரெயினுடைய அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து நம்ம ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு ஒரு சைல்ட் சைக்காலஜி முதல் கொண்டு குழந்தைங்களை எப்படி சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா பிரெயினில் ரொம்ப முக்கியமான விஷயமே டீச்சர் தான். அந்த டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சருக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு சிலபஸ் இருக்குன்னா அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை வந்து பிரெயினுடைய டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டை மேஜர் சிட்டிஸ். ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இடங்களில் டீச்சர் ட்ரைனிங் நடக்குது. ஆசிரியர் பயிற்சி மையங்கள் இருக்குது. அங்கே டீச்சர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து அதுவும் இந்த 10 லெவல்ஸையும் ஒன்றா சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஓகே, ஒவ்வொரு லெவல் ஒரு மாதத்திற்கு ஒரு லெவல் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையாகவே அவங்கள ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற்றிடுவோம். அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகும்போது குழந்தைங்களை மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக அவங்க மாற்ற முடியும். ஓகே, அந்த ஃபுல் கனெக்டிவிட்டி அவங்களுடைய சென்டரில் இருக்கும். உங்களுடைய ஒரு குவாலிட்டி கான்ஷியஸ் எப்பயுமே இருக்கும். ஒரு பேட்சில் 15 குழந்தைகள் தான். ஓகே. ஸோ அதனால் ஒரு இண்டிவிஜுவல் 1-to அட்டென்ஷன், ஒவ்வொரு குழந்தை மேலேயும் ஒரு 1-to-1 அட்டென்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு குழந்தைக்கு புரியல, இல்லை அவருக்கு வந்து ஒரு சண்டே ஆப்சண்ட் அப்படின்னா அந்த குழந்தைய தனியாக கூப்பிட்டு ஒரு பேக்கப் கிளாஸ், அந்த குழந்தைக்கு மட்டும் அவங்க வந்து தனியாக ஒரு கிளாஸ் எடுத்து அவர் அடுத்து, ஏன்னா இந்த வாரம் சண்டே வரலன்னா அடுத்த வாரம் கிளாஸுக்கு வந்தால் புரியாது. சரி, ஒவ்வொரு கிளாஸ் ரொம்ப இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவர்களை சரி செய்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே சார், இப்போ சனி ஞாயிறு கிளாஸஸ் டைமிங் பேட்சஸ் அது கன்வீனியண்டாக சூஸ் பண்ணிக்கலாமா? அந்த சென்டர் அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரை பொறுத்தது. சண்டே வந்து 9 to 11 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில சென்டர்ஸ் 8 to 10 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு காலையில் வச்சுருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இவங்க போயிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. இவங்க சென்டருக்கு போயிட்டு எனக்கு இந்த பேட்ச் டைம் கொடுங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இமீடியட்டாக அந்த பேட்ச் டைம் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, என்னென்னா தினமும் 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இந்த கோர்ஸ்னால பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஏன்னா இது வந்து படிக்கிற விஷயம் கிடையாது. புக்கை திறந்து படித்து மனப்பாடம் பண்ணிட்டு அது எழுதுகிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கில், மியூசிக் கற்றுக்கிற மாதிரி, டான்ஸ் கற்றுக்கிற மாதிரி ஒரு பயிற்சி. இது பாடம் கிடையாது. ஓகே.
ஸோ இட்ஸ் அ ட்ரைனிங். ஸோ அதனால் டெய்லி 15 நிமிஷம் அந்த குழந்தை வீட்டில் பிரெயினோ பிரெயின் ப்ராக்டிஸ் பண்ணா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் உங்கள் வீட்டில் உருவாகிறார், ஒரு தலைவர் லீடர் உருவாகிறார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ரைட். 40 மார்க் வாங்குற குழந்தை 70 80 மார்க் வாங்கிடும். ஏற்கனவே 80 மார்க் வாங்குறவன் 90 வாங்குவான். ஏற்கனவே 100 வாங்குறாரு அப்படின்னா அவரோட ஆளுமை திறன் இம்ப்ரூவ் ஆகும். நேர் பிரியதர்ஷினி ஒரு நேர் சென்னையிலிருந்து. வணக்கம் பிரியதர்ஷினி, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பிரியதர்ஷினி, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் பெரும்பாக்கம் வந்து பேசுறேன், சென்னை பெரும்பாக்கம்ல இருந்து. சொல்லுங்க. சரிங்கம்மா. டிவி பார்க்காதீங்கம்மா, அது அந்த சவுண்டு கேட்காதீங்க, ஃபோன் மூலமாவே பேசுங்க. சார், என்னோட டவுட் வந்து என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் நான் இப்பதான் பாக்குறேன். பட் என்னோட நெய்பர் பிரெயினோ பிரெயின் அவங்களோட கிட்ட சேர்த்து விட்டுருந்தாங்க. அவங்கள பார்த்துதான் நான் சேர்த்து விட்டேன். சரிங்க. இது வந்து எப்படி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். மேத்தமெட்டிக்கலாவா இல்ல ஓவரால் ஸ்கில் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஓவராலா எப்படி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இல்ல இப்ப நீங்க சேர்த்து விட்டு எவ்வளவு நாள் ஆகுது? பிரெயினோ பிரெயின்ல சேர்த்து விட்டு எவ்வளவு நாள் ஆகுது? நான் இன்னும் 2 months கம்ப்ளீட் ஆகல சார். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் முடியல, இப்பதான் 2 levels ஆயிருக்கு. 2 months ஆயிருக்கு. இந்த முதல் லெவல் முடியல, ஒரு லெவல் கூட முடிக்கல இன்னும். சரிங்க. உங்க குழந்தை டெய்லி பிராக்டிஸ் பண்றாரா? பண்றாங்க. இப்போ வெக்கேஷன் போயிருக்காங்க சார். இப்போதைக்கு வெக்கேஷன் போயிருக்காங்க. சரிங்க சரிங்க. அது எப்படி டெய்லி பண்ணணுங்களா? இதெல்லாம் ஓவரால் டவுட் சார் எனக்கு. சரிங்க, குழந்தைய சேர்த்து விட்டுட்டீங்க, ஆனா அடிப்படை கேள்விகள் டிவியில கேட்குறீங்க. ஸோ அதனால அதுதான் இப்போ கேட்குறீங்களே அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். கேட்பதற்கும் நன்றி. அதாவது நான் அதுதான் சொல்லிட்டே வரேன், டெய்லி வீட்டில் 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் குழந்தையோடைய அங்கே பிரெயினோ பிரெயினில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதெல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி போடாமல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லையா, சனிக்கிழமை திறந்து வச்சு 1 மணி நேரம் போடுவாங்க. அப்படி போட்டால் பிரயோஜனம் கிடையாது. டெய்லி 15 நிமிஷம் அந்த ஹோம்ஒர்க்கை 5ஆக பிரித்து டெய்லி 10 நிமிஷம் டெய்லி 15 நிமிஷம் போட்டாங்க அப்படின்னா எவ்ரி டே ஒரு பிரெயினுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறாங்க. இதை பண்ணாங்க அப்படின்னா டெய்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 லெவல் முடிக்கிறதுக்குள்ள 2 levels முடிக்கிறதுக்குள்ள உங்கள் குழந்தைகிட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். எதில் சேஞ்சஸ் தெரியும்னா கான்சன்ட்ரேஷன். எதையுமே படித்தா உடனே புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப வேகமாக எழுத ஆரம்பிக்கிறது, வேகமாக படித்து முடிக்கிறது. குளிக்க போனால் கூட அவன் வந்து 5 நிமிஷத்தில் வந்துடுவான். ஏன்டா நீங்கள் துண்டு எடுத்துகிட்டு போனியான்னு நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, ஏன் செருப்பு அங்கே விட்டுருக்கேன்னு கேட்க வேண்டியதில்லை, ஏன் சாப்பிட்டு எடுத்து வைக்க வேண்டியதில்லை, ஏன் புக் அப்படியே விட்டுட்டு, எல்லாத்துலேயும் ஒரு விழிப்புணர்ச்சி வந்துடும். ஒரு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். படிப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா எப்படி கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எல்லாவற்றிலையுமே அந்த குழந்தைகிட்ட ஒரு நேர்த்தியை உங்களால் பார்க்க முடியும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இதனுடைய கோர்சஸ் ஒரு ஆளுமை திறன்லாம் இம்ப்ரூவ் ஆகும். யூடியூப்பில் போயிட்டு பிரெயினோ பிரெயின் வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த குழந்தைகள் செய்வதை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கும். கால்குலேட்டரை விட வேகமாக கணக்கு போடுவாங்க. ஒரு அசாத்தியமான விஷயங்கள் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து குழந்தைகள் வந்து 10 நிமிஷம் எடுத்துக்கிறது பிரெயினோ பிரெயின் குழந்தை 2 நிமிஷத்தில் கணக்கு போட்டு முடிப்பாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க பிரெயினோட அந்த ஃபாஸ்ட் திங்கிங், அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகும்போது இன்றைக்கி வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறவங்க எல்லாருக்குமே எல்லா பதிலும் தெரியும். ஆனால் அந்த கொஷின் பேப்பரை முடிக்க முடியுமான்றது தான் கேள்வி. ரைட். ஸோ யார் வந்து வேகமாக எழுதுறாங்கன்றது தான் கேள்வி, யார் வேகமாக சிந்திக்கிறாங்களோ அதுதான் கேள்வி. இன்னைக்கு அதுதான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஸோ அந்த வகையில் பிரெயினோ பிரெயின் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எக்ஸாமை 1 மணி நேரத்தில் முடிப்பாங்க. 1 மணி நேரத்தில் முடிக்கிறது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. சிறப்பாக கண்டிப்பாக. இது இந்த கண்கூடாக பார்க்கிற விஷயங்கள். ஓகே, நல்ல கேள்வி கேட்டீங்க. அடுத்த நேருக்கு சித்ரா சத்தியமங்கலத்துல இருந்து. வணக்கம் சித்ரா. வணக்கம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்க சார். 10 முடிச்சு 11 ஸ்டார்டிங் சார். சரிங்க. இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கிறான். ஆனா எதுவுமே மெமரியில வச்சுக்கிறதுங்க சார். படிக்கணும்னு உட்காரவும் மாட்டேங்கிறான். சொல்லி கொடுக்கறது அட் டைம் அப்பவே ஸ்டார்ட்லயே மறந்துடுறாங்க சார். ஒரு ஏபிசிடி கூட ஒரு 40 தடவை 50 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் மெமரியிலேயே வச்சிருக்கான். 5th முடிஞ்சு 6th போக வேண்டிய இது. ஆனா எதுவுமே மெமரியிலேயே வச்சுக்கிறது இல்லைங்க சார். சார் இந்த கோர்ஸுக்கு பண்ணானா கண்டிப்பா படிப்பானுங்களா? இல்ல வயசு 10 சொல்றீங்களா? ஆமா, 100%ங்க. வயசு 10ங்க சார். சரி. 5th முடிச்சு 6th போகணும் சார். அவன் படிச்சது மறந்துடுறாரு. ஏபிசிடி கூட 50 முறை சொன்னாதான் ஞாபகத்துல வச்சுக்கிறாருன்னு சொல்றீங்க. 50 முறை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல. அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சொல்லி இப்பதான் 4th முடிச்சு 5th போய் தாங்க சார் அந்த ஏபிசிடியே கம்ப்ளீட் பண்ணிருக்கான். 26 வேர்டு அந்த வார்த்தையை வந்து நம்பர் வந்து இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். சரிங்க. பிரெயினோ பிரெயின்ல சேர்த்துனா கண்டிப்பா மாற்றம் வருமானு கேக்குறீங்க. 100% மாற்றம் வரும். அதுல எதுவும் மாற்று கருத்தே கிடையாது.
இன்னைக்கு 13 ஆண்டுகளாக பிரெயினோ பிரெயின் இந்த ஒரு சின்ன புரட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு ஒரு ஜஸ்ட் அந்த திறமையை வெளிக்கொண்டு வருகிறது தான் பிரெயினோ பிரெயின் நோக்கம். அதனால டெஃபினட்டா சேஞ்சஸ் தெரியும். ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு சேஞ்சஸ் ஸ்கூல் விட்டே வந்து வேண்டாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்குது, ஒண்ணுமே தெரியாம நாங்க வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ல இது பண்ணிட்டாங்க. இப்ப வந்து தற்சமயமா யோகா சேர்த்து விட்டுருக்காங்க இந்த இதுல. சரி அந்த மாதிரி கொண்டுட்டு போனாலும் இது பண்ணலாமா அப்படிங்கிற இதுக்கு கொண்டு போய் யோகா ஜாயின் பண்ணிருக்கோம் சார். இல்ல வேற எதுவும் இப்ப இது சேர்த்து விட்டா கண்டிப்பா இதுவும் அதுவும் ரெண்டுமே இது பண்ணா அவன் கண்டிப்பா இது பண்ணலாமா அப்படிங்கறத கேட்டேங்க. கண்டிப்பா பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம், மாற்று கருத்தே வேண்டாம். நீங்க வந்து நம்பர் நோட் பண்ணிக்கோங்கம்மா, அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சத்தியமங்கலத்துல பிரான்ச்சஸ் சர்ச் பண்ணி கான்டாக்ட் நம்பர்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. வீட்டு பக்கத்துல இல்லனா அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. ஃபோன் பண்ணானே இப்ப இது எஸ்எம்எஸ் அனுப்புறேன் நான். அப்படியே உங்க வீட்லயும் ஒரு தடவை பேசிடலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேன். வெரி குட், வாழ்த்துக்கள். சரிங்க, வாழ்த்துக்கள். நல்ல சக்சஸ் கிடைக்கணும் உங்க பையனுக்கு. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, வாழ்த்துக்கள். தேங்க் யூ so much. அவங்களுடைய கேர், அந்த பையன் கேர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பிரெயினோ பிரெயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா நீங்களே ஒரு பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையத்தை உரிமம் பெற்று நடத்தலாம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து பிரெயினோ பிரெயின் காம்படிஷன்ஸ்க்கு போகும்போது இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் பெங்களூர் காம்படிஷன் வந்துரும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இது இன்னும் அதிகமான குழந்தைகளுக்கு இது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி டெல்லியில் நடந்த காம்படிஷன் கிரண் பேடி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு இது என்னையும் கூப்பிட்டீங்க, இது வந்து நீங்கள் அதாவது HR மினிஸ்டரை கூப்பிடணும், ரூரல் மினிஸ்டரை கூப்பிடணும், இது ஒவ்வொரு பட்டி தொட்டி எங்கும் இதை போகணும், எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பை கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க. இது நான் படிக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன் நான் அப்படின்னு கிரண்பேடி அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து சில்ட்ரன் தான் நாளைய தலைவர்கள். இன்னைக்கு ஒரு நாட்டில் வந்து ஒரு சமுதாயத்தில் அந்த குழந்தைகள் எப்படி நடத்தப்படுகிறார்களோ அதை வைத்து அந்த நாட்டினுடைய தன்மையை புரிந்து கொள்ளலாம். ஸோ ஒரு குழந்தை எப்படி நடத்தப்படுகிறதோ அந்த நாட்டில் அதை பார்த்து, ஒரு சமுதாயத்தில் குழந்தை எப்படி நடத்தப்படுகிறதோ, ஒரு வீட்டில் குழந்தை எப்படி நடத்தப்படுகிறதோ அதை பார்த்து அந்த வீட்டினுடைய தன்மையை, நாட்டினுடைய தன்மையை தீர்மானித்து விடலாம். ஸோ அந்த வகையில் பிரெயினோ பிரெயின் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு தலைவர்களாக நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஃபீஸ், ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சொசைட்டின்னு சொல்லலாம், ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சில்ட்ரன் கிட்ட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்குது. எல்லா குழந்தைகளும் சாதனையாளர்கள் தான். அது எல்லா பெற்றோர்களும் புரிந்து கொள்ளணும். எல்லா குழந்தைகளுமே சாதனையாளர்களாக வாய்ப்புகள் இருக்குது, அவர்கிட்ட திறமைகள் இருக்குது. அதை வெளிக்கொண்டுவதற்கு நமக்கு ஒரு களம் தேவைப்படுகிறது. ஒரு காலருடைய இணைப்பில் இருக்காரு. வணக்கம் லோகமணி. வணக்கம். பேசலாம் பேசலாம், கிடைச்சிருச்சு. லோகமணி திருத்தணில இருந்து தானே, பேசுங்க. சொல்லுங்க சார். டிவி வால்யூம் பார்க்காதீங்க சார், டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க ப்ளீஸ். சார் வணக்கம். நாங்கள் தலைமையாசிரியர் பணிபுரியுறோம் சார். தொலைபேசி மூலமா மட்டும் பேசுங்க, டிவி வால்யூம் குறைச்சிருங்க சார் ப்ளீஸ். நேரம் கம்மியா இருக்கு. உங்க கேள்வியை முன் வச்சுட்டு நீங்க நாங்க விளக்கம் கொடுப்பாரு. ஐயா, ஸ்கூல்ல சேர்ந்த குழந்தைங்களை உடனே குழந்தைங்க இங்கிலீஷ் உடனே பேசணும், உடனே இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. சரி, அதுக்கு அதனுடைய கருத்து கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார், திருப்பி சொல்லுங்க, கேள்வி திருப்பி சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, ஸ்கூல்ல சேர்த்த குழந்தைங்க ஒரு 1 or 2 years இங்கிலீஷ்லயே பேசணும், இங்கிலீஷ்லயே படிக்கணும்னு பேரண்ட்ஸ் விரும்புறாங்க. சரி சரி, அதுக்கு வந்து நம்ம கருத்து சொல்லி நாங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நன்றி. நீங்க டிவியை பாருங்க சார். கண்டிப்பா பொதுவான ஒரு கேள்வி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பல விதமான ஒரு விஷயங்களை அறிமுகப்படுத்துறது நல்லது. உதாரணத்திற்காக அந்த குழந்தைக்கு வந்து இசையை அறிமுகப்படுத்துவது நல்லது, பாட்டு கேட்கறது, ரைம்ஸ் கேட்கறது நல்லது. அதே மாதிரி டான்ஸ் அறிமுகப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு மொழியை அறிமுகப்படுத்துவது நல்லது தான். ஏன்னா அந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டி, தாய்மொழியிலே சிந்திப்பேன், தாய்மொழி தான் அப்படின்ற போது அப்போ ஆங்கிலம் அப்படின்ற ஒரு புதிய மொழி வரதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு குழந்தைக்கு
பல விதமான விஷயங்களை அறிமுகப்படுத்துறது. ஆமா, கணக்கு ஆகட்டும், பாடல் ஆகட்டும், நடனம் ஆகட்டும், அந்த பசில்ஸ், ஒரு புதிர் ஆகட்டும், அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் அறிமுகப்படுத்துறது நல்லது. அப்படி ஆங்கிலமும் அறிமுகப்படுத்தலாம். எதையுமே திணிக்காதீங்க. இது பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது தான் ஃபோர்ஸ், இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னும் போது தான் அங்கே ஒரு இறுக்கம் வருகிறது. அதனால எதையுமே திணிக்காம பண்ணுங்க. ஆங்கிலம் கத்துக்கிறது தப்பில்லை, பேசுறதும் தப்பில்லை. இன்ஃபேக்ட் அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஆனால் எதையுமே திணிக்காம செய்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆளுமை திறன் மிக பெரிய அளவில் வளரும். நேயர்களே, இன்னைக்கு பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் திரு அருள் சுப்பிரமணியம் நம்ம கூட இருந்தாங்க. பிரெய்னோ பிரெயினில் என்ன மாதிரி கோர்சஸ் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்தாங்க. பொதிகையின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு களமாக இந்த அகாடமி செயல்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பொதிகையின் சார்பாக சிறப்பு விருந்தினருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.